பொறுக்க சொன்னனா? குப்பை குப்பையை பொறுக்க சொன்னனா? ஏய், அம்மாட்ட பசிக்குதுன்னா சொல்லுண்ணா. பசிக்குதுன்னா பசிக்கு சொல்லு பசிக்குது சொல்லு 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 சொல்லுடி. பசிக்குதுன்னா என்ன சொல்லணும்? சொல்றி. குப்பையை பொறுக்க சொன்னா பொறுப்பியா? குப்பையை பொறுக்குவியா? பொறுக்க மாட்ட சொல்லு பொறுக்க மாட்ட சொல்லு. பசி வச்சுன்னு என்ன சொல்லணும்? அம்மாட்ட வேணும்னு செய்யணும். பசிக்குதுன்னா கையை கட்டு. குப்பையை பொறுப்பியா? குப்பையை போய் பொறுக்கலாமா? சோறு தானே வைக்கிறான். பொறுக்க மாட்ட சொல்லு இன்னொரு தடவை நீ போயிட்டு குப்பையை பொறுக்கிறது பார்த்தா மேரி பிஸ்கெட் தான் பிடிக்கும். மூஞ்ச மட்டும் அப்படி அசால்ட்டாக வச்சு ஐயோ பாவம். பால் குடிச்சல, குப்பை பொறுக்க போகலாமா? நாப்கின்லாம் யாராவது டஸ்ட்பினில் போடுறாங்களா? போடுறதில்ல. அதை போய் வாயை வைக்கலாமான்னு கேட்குறான். மூஞ்சி இப்படி சோகமாக வச்சிங்கன்னா வைக்கலாமா? சொல்லு. நாப்கினில் வாயை வைக்கலாமா? வைப்பியா? எடுப்பியா? அதுக்கப்புறம் நாப்கின் போய் தூக்குவியா? தூக்க மாட்ட சொல்லு. சாப்பாடு வீட்டில் சோறு வைக்கிறோம், முட்டை சாதம் வைக்கிறேன், சிக்கு வாங்கிட்டு போடுறேன்னா குப்பை தொட்டியை போய் பொறுக்க மாட்ட சொல்லு. இதுக்கப்புறம் பொறுக்க மாட்ட சொல்லு. மூஞ்சி சோகமாக வச்சுக்காத. பொறுக்க மாட்ட சொல்லு. என்ன சோகம்? செய்கிறது தப்பு செய்வியா? செய்ய மாட்ட சொல்லு. இதுக்கப்புறம் பார்த்துக்க. வாயில் ஜீவன் தான். அதுக்கு ஒரு சில விஷயம் செய்யக்கூடாதுன்னா செய்ய மாட்டேன்னு சொல்லுது. நீயும் கற்றுக்க. உங்கள் அப்பா இருக்கான் பாரு, சரி வேணுன்னே எல்லாத்தையும் செய்வான். சாராய கடைக்கு போகாதன்னா சாராய கடைக்கு போவான். குடிச்சிட்டு ரோட்டில் வந்தால் அவனுக்கு தான் வலி போகிற போகுது. மூஞ்சி பற்றியா? உங்கள் அப்பா அடிக்கிட்டா? ஒழுங்காக இருக்கியா? ஏன் அடிக்கூடாதா? என்ன சோறு இருக்குது வீட்டில், எங்கே போய் பொறுக்கிறது இதை லாஸ்ட்டாக இருக்கணும். பொறுக்க மாட்ட சொல்லு. ஏய், என்ன செய்கிறது தப்பு தானே? நாப்கினை வாயில் எடுத்து கடிச்சு தின்னலாமா? அம்மா உனக்கு முத்தம் கொடுக்குறனா இல்லையா? அம்மா அந்த வாயில் முத்தம் கொடுக்கலாமா? தப்பு தானே அது? சொல்லு. ஐயோ, செய்யறது தப்பு. ஒரு தடவை 2 தடவை இது 3 தடவை சொல்லிட்டான். நேற்று மிளகாத்தூள் வைக்கிறான், அம்மா அருமையாக நக்கி தின்ற. நடிக்காத. ஐயோப்பா, அங்கே பாரு நடிப்பை பாரு. பாரு போடுற ஆக்டிங்கை பாரு. கமலஹாசன்லாம் தோற்றுருவான். அது ஆக்டிங்கை பாரு. இங்கிட்டு வேலைக்கு போனதும் உன்னை சுதந்திரமாக அவுத்து விடுறது காரணம் என்ன? ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. புள்ள வெளில போய் சூச்சு போவோம், ஒழுங்காக இருக்கும். போய் குப்பையெல்லாம் உனக்கு கிளற சொன்னா? இன்னொரு தடவை குப்பையை கிளறன்னு பார்த்தா காலில் வைப்பேன். வீட்டில் சோறு வைக்கிறேன்னா, அம்மா முட்டை சாதம் வைக்கிறேன்னா, தயிர் சாதம் வைக்கிறேன்னா, பாலும் ஊற்றிட்டு போயிடுறேன், தண்ணி வச்சுட்டு போயிடுறேன். பக்கத்து வீட்டுக்காரன் கூட சேர்ந்து நீ வீணாகிற. அந்த பொண்ணி கூட சேர்றதுனா வீணாகிற நீ. பொண்ணிக்கு வேறு வேலை இல்லை, உனக்கு வேறு வேலை இல்லையா? சரிவியா? செய்ய மாட்ட சொல்லு. இதான் லாஸ்ட் வார்னிங். செய்ய மாட்ட சொல்லு. செய்ய மாட்ட சொல்லு. அடிச்சிடும் அம்மா. செய்ய மாட்ட சொல்லு. செய்ய மாட்டேன்னு சொல்லு. கோவம் வருது உனக்கு? செய்ய முடியாது. சரி, இதோட அம்மா மன்னிச்சிடுறேன். சரி, சாப்பிடு. செல்லக்குட்டியில் குப்பையெல்லாம் போய் கிளறக்கூடாது, அப்புறம் ஒரு நோய் வந்துடும். இப்போயே வயிறு உபசமாக இருக்குது. நடிக்கிறான் பாரு, அப்படியே பச்சை நடிப்பு நடிக்கிறான் பாரான். பச்சை நடிப்பு அப்பனை விட மிஞ்சிடுவான். லுக்கை பற்றிய
இதுதான் லாஸ்ட் வார்னிங் அம்மா கொடுக்கறது. அப்புறம் வெளில ரோட்டில் விட்ருவான். லைசன்ஸ் வாங்கி கொடுத்துக்குறேன், உன்னை பிடிச்சிட்டு போயிடக்கூடாதுன்னு. சூப்பர். அம்மா லைசன்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கிறேன் உனக்கு. ஊசி போடணும். இதுக்கப்புறம் தப்பு செய்யக்கூடாது, சரியா? சரி, அம்மா மன்னிச்சிட்டேன், சாரி. அடிக்க மாட்டேன் அம்மா. இந்தா சமாதானம், சமாதானம். சரி, கோவம் வந்துட்டா ஒன்றும் பண்ண முடியாது ஒரு ஆள். சரி, சமாதானம், 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 சமாதானம். சரி, அம்மாவுக்கு சமாதானம் கொடு. கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சமாதானம், சமாதானம். எவ்வளோ ரோஷம் பாரு அதுக்கு. திட்டாங்களாம். ஐயா, அது பாரு பால் வடிகிற குழந்தை கிடப்பு இவருக்கு. டே நடிப்பான். ஏய் நடிப்பி, இங்கே பாடுறியா? நடிப்பியா? நடிப்பு அரக்கி. ஐயோ சரி, அப்பா பார்க்க முடியாது. சரி, கோவம் வந்ததுன்னா முறுக்கி பாரு இவரு. உன்னை கேட்க சொல்லுது என்னான்னு, உன்னை கேட்க சொல்லுது என்னான்னு. திட்டி நிற்கிறாளே, ஏதாவது கேட்குறியா? உங்கள் அப்பனே தப்பு பண்ணுறான், அவன் என்ன கேட்கறது? சிஎம் சாராய கடை மூடுனா மூடவும் மாட்டுறாரு. பைன் ஷாப்பை திறந்து வச்சுன்னு வந்தாலும் பரவாயில்ல. சாராய கடை கம்மியாக கிடையாது, எல்லாம் போய் அங்கே கிடக்குறானோ. சரி, பாய் பாய். அம்மா வேலை செய்ய போகிறேன். பாய். ரோஷம் வந்தால் ரோஷம் தான் பிள்ளைக்கு.